உங்க ஆண்ட்ராய்ட் போனை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா எங்க திரும்பினாலும் சரி ஏஐ தான் இருக்க போகுது. கூகுளோட ஜெமினிய அவங்களுடைய மொத்த ப்ராடக்ட்லையும் ஆட் பண்ண போறாங்க. ஸோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா கூகுளோட பிளே ஸ்டோர் அங்க என்னடா இல்லையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அங்கேயும் ஒரு ஏஐ வந்துருச்சு. எதுக்குன்னா நீங்க ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி ஒரு சில விஷயங்களை கிளியர் பண்ணணும்னா ஏஐட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. அதையும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரியா சொல்ல போனா பிரத்யேகமா கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த ஏஐ எப்போ லான்ச் பண்ணாங்க அதை நான் சர்ச் பண்ணி பார்க்கல. எனிவே கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த ஒரு பிரத்யேகமான ஏஐ வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்க ஒரு ஆப்பை தேடி போறீங்க பிளே ஸ்டோர்ல, சரிங்களா? அப்படி தேடும் போது அதே ரிலேட்டடான நிறைய ஆப்ஸ் இருக்கும். பட் நீங்க ஒரு ஆப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, முடிவும் பண்ணிட்டீங்க இந்த ஆப்பை தான் நம்ம வந்து போன்ல சேவ் பண்ணி பயன்படுத்த போறோம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஆப்பை பத்தி நீங்க ஏஐட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதனால உங்களுக்கு டைம் சேவிங், அதே மாதிரி டேட்டாவை மிச்சப்படுத்தலாம். இந்த 2 விஷயங்கள் பிளஸ் உங்களுடைய போனோட பேட்டரி, இந்த 3 விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க ஏஐ பயன்படுத்தி அந்த ஆப்ல உள்ள விவரங்களை நீங்க கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அற்புதமான விஷயத்த பிளே ஸ்டோர்ல ஆட் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற விவரங்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. சோ அதை பத்தி நம்ம முதல்ல பாத்துடலாம். கைஸ், நான் பிளே ஸ்டோர் இப்போ ஓபன் பண்றேன். ஒரு ஆப்ஸை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? கூகுள் ஜெமினியை வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஆப்ஸ்லயும். இப்போ எல்லா ஆப்ஸ்லயும் பார்க்க முடியாது, ஒரு சில ஆப்ஸ்ல என்னால பார்க்க முடியுது. ஆஸ்க் பிளே அபவுட் திஸ் ஆப், அது எங்க இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலி ஒரு ஆப்ல நான் பார்த்துட்டேன், அடாப் எக்ஸ்பிரஸ்ல. இந்த ஆப்ல என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். இந்த பாத்தீங்களா, ஆஸ்க் பிளே அபவுட் திஸ் ஆப். இதுல முழுக்க முழுக்க ஜெமினி தான் உங்களுக்கு இந்த ஆப்பை பத்தி உங்களுக்கு சொல்ல போகுது. நீங்க கேட்கிற கேள்விக்கு டிஃபால்ட்டா ஒரு சில கேள்விகளை கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கூட கேட்கலாம். அந்த மாதிரி ஹவு டு ஐ சேஞ்ச் மை இமெயில் ஐடி, அதோட ஸ்டெப்ஸ்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டட் பை ஏஐ. இந்த மாதிரி ஒரு ஆப்பை பத்தி முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இங்க போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி. பட் இந்த செட்டப் வந்து எல்லா ஆப்லயும் அப்ளை ஆகல. பட் கூடிய சீக்கிரத்துல எல்லா ஆப்லயும் அப்ளை ஆயிடும். கூகுளோட பிளே ஸ்டோர்ல இந்த ஏஐ பத்தி நீங்க பாத்துட்டீங்க. அடுத்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கு கூகுள் தரப்புல இருந்து. 2 அறிவிப்பு வந்திருக்கு. அதுல ஒன்ன வந்து அமெரிக்கால அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ அந்த அறிமுகப்படுத்தின அந்த விஷயத்த நான் லாஸ்ட்ல பதிவு பண்றேன். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இப்போ கூகுளோட பிளே ஸ்டோர்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் போய் பயன்படுத்திட்டு ரிவ்யூ எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிவ்யூக்கு அந்த இடத்துல ஒரு ஏஐ வந்து ஆட் பண்ண போறாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவ்யூ வந்து சம்மரைஸ் பண்றதுக்காக அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த ஆப்ல எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணிருப்பாங்களோ அதை சுருக்கி கொடுப்பாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இன்னும் ரீச் ஆகல, ஆனா வரப்போகுது அப்படிங்கிறாங்க. கடைசியா ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணி முடிச்சிடுறேன். இந்த செட்டப்பை வந்து அமெரிக்கால கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு இது எப்போ ரீச் ஆகணும்னு தெரியல. இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க அட்வான்ஸா. அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க பிளே ஸ்டோரை ஓபன் பண்ண உடனே கீழே வந்து சர்ச் டேப் இருக்கும். அந்த சர்ச் டேப்பை நீங்க நார்மலா தட்டினீங்கன்னா அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க மேல போயிட்டு நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்போ இல்ல அதோட நேமோ நீங்க சர்ச் பண்ணுவீங்க. அப்படித்தானே? நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே நம்ம அப்படிதான் பண்ணுவோம். ஆனா கூகுள் என்ன சொல்றாங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல அந்த பகுதியில பிரத்யேகமா நாங்க ஜெமினியை வந்து ஆட் பண்ண போறோம், அதாவது ஏஐ வந்து ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஏஐ என்ன பண்ணும்னா நார்மலா நீங்க குறிப்பிட்ட அந்த பேரை அடிக்கிறதுக்கு பதிலா நீங்க ஒரு வார்த்தையா ரெடி பண்ணி சர்ச் பண்ணலாம் இனிமே அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இந்த ஏஐ வந்து அந்த சர்ச் டேப்ல ஆட் பண்ணிருக்கோம். இப்போ அமெரிக்கால வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விரைவில் எல்லா நாடுகளையும் கிடைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு கூகுள் சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ கூகுளோட பிளே ஸ்டோர்ல இனி வரக்கூடிய நாட்கள்ல கூகுளோட ஏஐ வந்து ஆதிக்கம் செலுத்த போது அதோட முன்னோட்டமா நம்ம ஆல்ரெடி ஒரு ஏஐ வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம இன்னும் 2 இடத்துல ஏஐ வரப்போகுது. அதையே நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன், காத்திருங்கள். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிரத்யேகமா எல்லாருமே கூகுள் பிளே ஸ்டோரை பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் போது இந்த மாதிரி விஷயங்கள்
ஏஐ பயன்படுத்தும் போது நமக்கு கொஞ்சம் நேரம் மிச்சமாகவும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அக்சஸ் பண்ணி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே யூடியூப்காரன் நிறைய பட்டனை விதைச்சி விட்டுருக்கான். அதில் ஒன்று தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பிடிக்குங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.